ஹாய், திஸ் இஸ் ஷாஷா ஃப்ரம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டெய்லர். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளவுஸில் இப்போ ஒரு ரன்னிங் ப்ளவுஸ் அந்த மாதிரி இருக்கும். அதாவது சாரீக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்க மாதிரி ஒரு ப்ளவுஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அதாவது சாரீ கலரு கொஞ்சம் அந்த ப்ளவுஸை கட் பண்ணும்போது எக்ஸஸாக கட் பண்ணுற மாதிரி வரும். ஒரு வேளை 1 மீட்டர் அப்படி கட் பண்ணுறோம் அப்படின்னா, ப்ளவுஸ் பத்தாதனால ஒரு வேளை அந்த கலர் எக்ஸ்ட்ரா கலர் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வச்சு நம்ம எப்படி ஒரு சிம்பிளான சின்ன டிசைன், ஒரு அழகான லுக் கொடுக்குற மாதிரி எப்படி பண்ணுறோன்றது தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ஆல்ரெடி வீடியோ போய்கிட்டு இருக்கு. நான் டக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இது வந்து பேக் பார்ட் வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நெக் மட்டும்தான் கிராஸ் பீஸ் அடிக்கலை. பட் கீழே ஃபோல்டு பண்ணி டாட்லாம் பிடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, என்னட்ட எக்ஸ்ட்ரா, அதாவது சாரீ கலர் இது வந்து கொஞ்சம் எக்ஸஸாக வந்தனால, ஸோ அதை வந்து நான் ட்ரையாங்கிள் ஷேப், அதாவது 3x3 அப்படின்ற மாதிரி 3க்கு 3 இருக்கிற மாதிரி பீசஸ் கொஞ்சம் கிடச்சிச்சு. ஸோ அதை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்டு பண்ணி ரவுண்ட் நெக்கில் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். பார்த்திங்கனாலே தெரியும். அதை வந்து நான் கிராஸ் பீஸ் வைக்காமல், அதாவது லேஸ் அட்டாச்மெண்ட் கொடுக்காம ஜஸ்ட்டு கிராஸ் பீஸ் வச்சு ஃபோல்டு பண்ணி இதில் வந்து பீட் ஒர்க் மாதிரி வைக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு 8-10 இருக்கும், பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ வச்சு நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். நெக் பேட்டர்னில் ரவுண்டு நெக்கில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து கிராஸ் பீஸ் எடுத்தாச்சு. ஒரு 1 இன்ச்சுக்கு கிராஸ் பீஸ் எடுத்து அதை டபுள் ஃபோல்டு பண்ணி, ஸோ அது மேலேயே இப்போ ஸ்டிச் பண்ணுறேன். பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ அது மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக. ஏன்னா அடியில் வந்து நம்மளுக்கு அந்த பீசஸில் உள்ள அந்த கேப் வந்து ஃபில் ஆகுற மாதிரி வந்து கிராஸ் பீஸாக கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சு நம்ம தைக்கணும். ஏன்னா நம்ம இதை திருப்பி குட்டி கட் கொடுத்து திருப்பிடுவோம். பட் இருந்தாலும் நம்ம எப்படி கட் பண்ணுறோம், எப்படி ஸ்டிச் பண்ணுறோன்ற ஒரு சின்ன விஷயம் இருக்கும். ஸோ இதுவும் கொஞ்சம் அழகாக தான் இருக்கும். என்ன சொல்கிறது, சிம்பிளான ஒரு ப்ளவுஸை நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சின்ன லுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். சிம்பிளாக தான் இருக்குது. பட்டு பிகினர்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டிசைன் வச்சு தைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சிம்பிளான சின்ன டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, கிராஸ் பீஸ் வச்சு நான் கட் பண்ணிவிட்டு, ஸோ எக்ஸஸ் கிளாத்தை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணிடுவோம். இப்போ எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, குட்டி கட். அது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபோல்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு குட்டி கட், அவ்வளோதான். இப்போ குட்டி கட் பண்ணுறோம் பார்த்திங்களா. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஸ்டிச்சிங்கில் வந்து நான் எப்போவுமே ஒரு சின்ன ஃபோல்டு பண்ணி அது வந்து செட் ஆகிறதுக்கு ஏதுவாக ஒரு சின்ன தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அப்படியே ஃபோல்டு பண்ணுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ குட்டி கட் கொடுத்துட்டேன். இப்போ வந்து மேலே ரெண்டுத்துக்கும் நடுவில் ஸ்டிச்சிங் விழுகிற மாதிரி, அதாவது கிராஸ் பீஸ்க்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் சென்டராக ஸ்டிச் விழுகிற மாதிரி சுற்றிலும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அதை அப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ட்ரையாங்கிள் ஷேப் கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து வெளியே எடுத்து விட்டுறணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஸோ ஸ்டிச்சிங் அது மேலேயே விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கிளாத்தோட கலரும் மெயின் ஃபேப்ரிக் கலரும் ஒரே மாதிரி இருக்கிறனால, ஸோ தையல் வந்து அதில் ரெட் கலராக விழுகும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக பார்த்திங்கன்னா, நான் வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை வெளியே எடுத்து விட்டுட்டு வந்து ஸ்டிச் பண்ணுறேன். பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ ஃபோல்டு பண்ணி அந்த குட்டி கட்டு கொடுத்த மாதிரி இந்த சைடு கார்னரில் தான் நான் வந்து ஸ்டிச் போடுறேன், அந்த சைடு இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பின்னாடி திரும்பும்போது அந்த ஈஸியாக இருக்கிறதுக்காக. இப்போ வந்து இதை அதே மாதிரி ஃபோல்டு பண்ணி அதில் ஒரு சின்ன கோல்டன் பீடு, இதுக்கு காப்பர் கலரு அந்த மாதிரி வைக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ப்ளவுஸை நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணி கொக்கிலாம் கூட வச்சு முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பேக் பார்ட்டில் அந்த ட்ரையாங்கிளை வந்து எப்படி ஃபோல்டு பண்ணி நம்ம அழகாக ஒரு பீட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது தான். பீட் ஒர்க் மீன்ஸ் ஒரு பால்ஸ் தான் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இருந்தாலும் நான் அப்படி சொல்கிறேன். ஸோ காப்பர் கலர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். 2 ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பால் எதுலேயும் பிடிச்சி இழுக்காமல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அதோட லுக்கு. பார்த்திங்கனாலே தெரியும், அழகாக இருக்கும். ஸோ பின்னாடி அதோட லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே அடுத்தடுத்து ஒவ்வொன்று ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். மொத்தம் இதில் ஒரு 11 அந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்திங்கனாலே தெரியும், 11 ட்ரையாங்கிள் தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த 11ஐயும் இந்த மாதிரி குட்டியாக பீட்ஸ் வச்சு நீட்டாக அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ செகண்ட் பீடு வைக்கலாம்.
அந்த கார்னர் ட்ரையாங்கிள் இருக்குது பார்த்திங்களா, அந்த டிப்பு கிட்ட வச்சு ஊசியை விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பீட்டை வந்து வச்சு கனெக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அந்த இதுவும் நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வச்சாச்சு. இதோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது சாரியில் உள்ள ப்ளவுஸை கட் பண்ணும்போது சாரீ கிளாத் கொஞ்சம் எக்ஸஸாக வந்தால் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு இதிலேருந்து ஏதாவது உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும்னா அந்த மாதிரி கண்டுபிடிச்சி நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுக்கு எந்த அளவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். தேங்க்யூ.